ஸோ இந்த ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? யாராவது பண்ணாமல் இருக்கீங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸில் அது மட்டும் பண்ணலையா? அதுதானே ப்ராக்டிக்கல், மற்ற எல்லாம் நானே பண்ணிட்டேன்ல. நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஓகே கைஸ், ஆன்லைனில் ப்ராக்டிக்கல் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்களா? என்னோட ஃபோன் ப்ராப்ளம் பார்க்கல நான். அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சிட்டாச்சு. ஓகே, சரி, யாருக்காவது பெண்டிங் கம்ப்ளீட் பண்ண முடியாமல்? சரி, இந்த ஃப்ரைடே வந்து கோட் ரிவ்யூ இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் 5 நாள் நம்ம பார்க்க போகிற ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து கோட் ரிவ்யூ இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆப்டிமைஸாக பண்ணியிருக்கீங்க, அதை இன்னும் எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஸோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். யாராவது பண்ணல, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கொடுக்குற ப்ராக்டிக்கலை அட்லீஸ்ட் டவுட்ஸ் கிளியர் பண்ணியாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஃபங்க்ஷன் இன்வோகேஷன் மெத்தட்ஸ். ஓகே, எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன் இன்வோகேஷன் பண்றதுக்கு? 3 மெத்தட்ஸ். என்னலாம்? செல்ஃப் இன்வோகேஷன், பை ஈவெண்ட்ஸ், இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் ஃப்ரம் another one ஃபங்க்ஷன். ஸோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்ல சம்திங் நீங்க செட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு எலமெண்ட்ல இருந்து சம்திங் கெட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு எலமெண்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிற போறீங்க, ஒரு எலமெண்ட் போய் கொஞ்சம் செட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கெட் எலிமெண்ட் ஐடி தான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதானே, if you want to get something or if you want to set something means first you have to ஐடென்டிஃபை தி எலிமெண்ட். எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சா தானே அதுல இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல இருந்து நம்ம சம்திங் ஏதோ பார்க்கணும்னு நினைக்கிறோம், இல்ல பொருளை போயிட்டு ஏதோ சம்திங் ஆட் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியணும்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த டாக்குமெண்ட்ல அந்த எலிமெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்றோம்? ஐடி. ஓகே, அந்த ஐடி என்கிற அட்ரிபியூட் வழியா தான் கண்டுபிடிக்க போறோம். அந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கிற ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஐடி. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல அந்த ஐடி தான், வேற எந்த எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க? டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். அதுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, என்ன எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த எலிமெண்டோட ஐடி உள்ளுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, HTML பொறுத்த வரைக்கும் அது ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அதே எலிமெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள வரும்போது எப்படி மாறிடும்? அது ஆப்ஜெக்ட் மாறும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எதை சொல்றோம்? எஸ், அந்த ஆப்ஜெக்ட்ல அசைனா இருக்கிற வேல்யூஸ். ஓகே, the values which is assigned on the object. the object அசைனா இருக்கிற வேல்யூஸ் பத்தி சொல்றது தான் என்ன? ப்ராப்பர்ட்டிஸ். அது மாதிரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ, எந்தெந்த ஆட்ரிபியூட்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நீங்க அந்த பக்கம் வேல்யூ ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டோன்னே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன வேல்யூ வந்ததோ அதே இது நீங்க அந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் டாட் வேல்யூ சொல்லி போட்டோன்னே என்ன கிடைச்சது? உங்களுக்கு வேல்யூ கிடைச்சது. இந்த மாதிரி நீங்க எதனால என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஓகே, பின்னாடி சிஎஸ்எஸ் கூட அப்படிதான் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ரைட். டாட் வேல்யூ, உங்களுக்கு வேல்யூ வேணும்னா டாட் வேல்யூ, உங்களுக்கு ஐடி வேணும்னா டாட் ஐடி, உங்களுக்கு டைப் வேணும் அப்படின்னா டாட் டைப். ஓகே, இன்னர் HTMLங்கிறது ஒரு ஓப்பன் டேக்கும் எண்ட் டேக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன். ஓகே, எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு வேல்யூங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்றீங்களோ அது மாதிரி ஒரு ஓப்பன் டேக்கும் எண்ட் டேக்கும் நடுவில் ஒரு போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல தான் என்னன்னு சொல்றோம், இன்னர் HTML. ஓகே, இப்போ இந்த ரிமோட் தான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இல்ல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரைட். திஸ் ரிமோட் டாட் பிராண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? குரோமா. திஸ் ரிமோட் டாட் கலர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிளாக். ஸோ இப்படி ஒவ்வொன்று உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன சொல்ல போறீங்க? டாட் வச்சு கூப்பிட்டீங்கன்னா நீங்க கூப்பிடும் போது அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த வேல்யூ என்ன இருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இதை பத்தி இன்னும் மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ மெத்தட்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்மளால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ அதான் என்ன, அதோட மெத்தட். ரைட். இப்போ சொல்லுங்க, எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேல்யூன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அந்த வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே இருக்குமா? இருக்காது. அந்த ஆப்ஜெக்ட்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல நம்பர் ஆஃப் பேட்டரிஸ்னா சொல்லிடலாம் நம்ம எத்தனைன்னு சொல்லிட்டு. இந்த டேபிள் எடுத்து நம்பர் ஆஃப் பேட்டரிஸ்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் பேட்டரிஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி இதுல கிடையாது, இந்த டேபிள்ல கிடையாது. ஓகே, ஸோ அது மாதிரி தான்
நீங்க டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கல்ல, ஸோ வேல்யூ அப்படிங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட். அதனால உங்களால என்ன பண்ண முடியுதுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு கெட் பண்ண முடியுது. வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், செட்டும் பண்ண முடியும். பட் டாட் வேல்யூங்கிற ப்ராப்பர்ட்டி எதுல கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு நான் இன்புட் எலமெண்ட்ஸ்ல கிடையாது. ஒரு பேராகிராஃப்லயோ இல்லாட்டி ஒரு ஸ்பேன்லயோ கிடையாது. ஓகே, மேபி உங்களுக்கு வேல்யூ வரலன்னு சொன்னீங்களா, நீங்க என்ன போட்டீங்க அந்த இடத்துல, இன்னர் HTML போட்டீங்களா? இன்னர் HTMLங்கிற ப்ராப்பர்ட்டி எதுல கிடையாது, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிடையாது. ஏன்னா இன்னர் HTMLங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓப்பன் டேக்கும் எண்ட் டேக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன். பட் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எங்க போய் ஸ்டோர் பண்ணணும், வேல்யூல போய் ஸ்டோர் பண்ணணும். அப்ப நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ரிசல்ட்னு போட்டுருக்கணும். அதுக்கு தான் அந்த ப்ராக்டிக்கலே. புரியுதுங்களா? எல்லா ஆப்ஜெக்ட்லயும் கிடையாது, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நேச்சர் உண்டு. அந்த நேச்சர் அக்சஸ் பண்றதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் ஃப்ரம் அனதர் ஒன் ஃபங்க்ஷன். இதுதான் நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறோம். ஓகே, ரைட். இந்த கால்பேக் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன், இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு ரியல் டைம் சினாரியோ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸ், ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஹோம்ஒர்க் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே என் ஃப்ரெண்டு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து தான் காப்பி பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகே, அதுக்காக நான் தான் பண்ணுவேன் அப்படின்றாதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் காப்பி பண்ணிட்டு வந்தோடனே காலையில் சீக்கிரம் வந்துட்டு அவர் நோட்டை பார்த்து என்ன பண்ண போறோம், நம்ம காப்பி பண்ண போறோம். அப்போ ஆல்வேஸ் நம்ம அந்த ஹோம்ஒர்க் எப்படி தான் பண்ணுவோம், அந்த நோட்டை பார்த்து காப்பி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஹோம்ஒர்க் பண்றாரு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் அந்த மெயின் ஃபங்க்ஷன். அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அவர் ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதை காப்பி பண்றோம். அதுதான் என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை கால் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது எப்படி ரியல் டைம்ல இருக்கும்னா, நான் அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ற வரைக்கும் போயிட்டு நீ பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். அவர்கிட்ட முதலே சொல்லி வச்சிருவோம், நீ பண்ணிட்டேன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட சொல்லுவார். சொல்லும் போது நம்ம என்ன பண்ண போறோம், அதை காப்பி பண்ண போறோம். இப்படிதான் அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன ஆக போகுது, ஒர்க் ஆக போகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம், கால் பண்ண போறோம். அது என்ன பண்ணாது அப்படின்னா, நீ ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு கேட்டுக்கலாம் இருக்காது. அந்த மெயின் ஃபங்க்ஷன் நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன், நீ உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கும், ஒரு கால் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது அதோட வேலையை என்ன பண்ண போகுது, கால் பண்ண பார்க்க போகுது. ஸோ இதுதான் என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, கால்பேக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் பேசிக் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸை பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ். ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்னா இதுல எல்லாமே நல்ல நாலேஜ் இருக்கணும். ஓகே, ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதே கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ போட்டு ஒரு ஃபைல் callback.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் இதே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நான் அடிஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் எதுவும் மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த அடிஷனல் மட்டும் தான் என்ன இருப்பது, ரிசல்ட் இருப்பது. ஓகே, வேணா இது ஒரு டைம் நம்ம ப்ரொவிசரில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு சம்திங் ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு நான் ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணால் ரிசல்ட் வருதுல்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சாச்சு, அடிஷன் பண்ணி வச்சாச்சு. பட் நான் அந்த பக்கம் ஷோ பண்ண போகிறது அடிஷன் பண்ணி வர ரிசல்ட் அப்படி நான் ஷோ பண்ண போகிறது இல்லை. அடிஷன் பண்ணி வந்திருக்கிற ரிசல்ட்டை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ண போகிறேன், அனுப்ப போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த நம்பரை வாங்கிட்டு அப்படி ஸ்கொயர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ஸ்கொயர் ஆகி ரிட்டர்ன் வர வேல்யூ தான் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், காமிக்கப்பேன். ஓகேவா? இப்போ அந்த ஸ்கொயர் பண்ற ஃபங்க்ஷன் தான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இட்ஸ் கால்பேக் ஃபங்க்ஷன். இந்த அடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம்ல, அதுதான் என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னா என்ன, ரிட்டர்ன் டைப்னா என்ன, ரிட்டர்ன் எப்போ தேவைப்படும் எப்போ தேவைப்படாது, ரிட்டர்னுக்கு அப்புறம் எழுதியிருக்க கோட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அப்போ எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, புதுசாக இன்னொரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. எதுக்கு, ஸ்கொயர் பண்ணுறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஃபங்க்ஷன் டு ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன்.
ஓகேவா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எழுதுற ஒவ்வொரு லைன் என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அலர்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க போட்டு அலர்ட் ஒர்க் ஆச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இல்லைன்னா என்ன ஆகல, எக்ஸிக்யூட் ஆகல. அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடணும் ஏன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். அப்போ எனக்கு எங்க ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இந்த லைன்ல தான் எனக்கு கிடைக்குது, ரிசல்ட் கிடைக்குது. இந்த லைன்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிசல்ட் அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அப்படி நான் பண்ண போறது இல்லை. கரெக்டா? நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரிசல்ட்டை எடுத்து இந்த டூ ஸ்கொயர் பாஸ் பண்ணி இங்க இருந்து எனக்கு ஒரு ரிசல்ட் வரும், அதுதான் எடுத்து என்ன பண்ண போறேன், நான் பிரிண்ட் பண்ண போறேன். கரெக்ட்? ரைட். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து நான் அந்த டூ ஸ்கொயர் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா கால் பண்ண போறேன். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் லைக் ஒரு செல்ஃப் இன்வோகேஷன்ல எப்படி நீங்க கால் பண்ணுவீங்களோ அப்படியே என்ன பண்ணிருங்க, கால் பண்ணிருங்க. இப்போதைக்கு ஃபியூச்சர்ல வந்து நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆங்குலர்லாம் போகும்போது அவங்களே ஒரு சிண்டெக்ஸ் கொடுப்பாங்க, அந்த சிண்டெக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம எப்படி ஒரு செல்ஃப் இன்வோகேஷனை வெளியில இருந்து பண்ணுவோமோ அதே ஃபங்க்ஷனை ஒரு இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம கால் பண்ண போறோம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறனால லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகி இங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆகும், கால் ஆகும். அது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆகாது, காலே ஆகாது. ஓகே, அப்போ எனக்கு இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் ரிசல்ட் கிடைச்சிருச்சுல, இது என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணணும். ஓகே, இங்க இருக்கிற ரிசல்ட் நான் எங்க பாஸ் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். நல்லா நினைச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே இஃப் யூ வாண்ட் டு டிரான்ஸ்ஃபர் சம்திங், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சம்திங் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட் வழியாக தான் என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். உங்ககிட்ட வேல்யூ இருக்கு, இருக்கிற வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கணும், நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எப்படி அனுப்ப போறோம், ஆர்குமெண்ட்ஸ் வழியா. ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிடுங்க. இப்படி கமா செப்பரேஷன்ல நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ்னாலும் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் இங்க நீங்க ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்கல்ல, இந்த வேல்யூ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்க பாராமீட்டர் வச்சு என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். இங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்டை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வேணும்னால தான் பாஸ் பண்ணிருக்கோம், வேணா பாஸ் பண்ண மாட்டோம். அப்ப இங்க பாஸ் பண்ற அந்த ஆர்குமெண்ட்ஸை இந்த பக்கம் பாராமீட்டர் வச்சு என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்றோம். அப்போ ஒரு பாராமீட்டர் வச்சு என்ன பண்ணா போதும், ரிசீவ் பண்ணா போதும். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேற வேற. ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரியல் வேல்யூ which we are transferring to our function, இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற இந்த ரியல் வேல்யூ தான் என்ன, ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது. பாராமீட்டர் அப்படிங்கிறது அந்த பாஸ் ஆகிட்டு வருதுல ஒரு ஆர்குமெண்ட், அதை ஒரு பேர் சொல்லி வாங்குறது, ஒரு லேபிள் சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி வாங்குறது, அவ்வளவுதான் என்ன, பாராமீட்டர். இங்க நீங்க ரிசல்ட்ங்கிறது வேரியபிள் நேம், இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்க போகுது, 64 இல்ல ஒரு 56 அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்க போகுது, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை ஒரு நேம் சொல்லி வாங்க போறீங்க, அந்த நேம் எதுவானாலும் இருக்கலாம். ஒன்ஸ் அகைன் மோர் தென் ஒன் வேர்ட் போச்சு அப்படின்னா கேமில் கேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரிலவெண்ட் நேமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க எனக்கு ரிசல்ட் தானே வருது, மேபி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா RES அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இங்க நான் ரிசல்ட்னு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா இங்க ரிசல்ட் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இங்க பாஸ் ஆயிட்டு வருது, உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது பாஸ் ஆயிட்டு வராது, ஒரு நம்பர் தான் என்ன ஆயிட்டு வரும், பாஸ் ஆயிட்டு வரும். பேர் தான் ரிசல்ட்டே தவிர அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ, இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற வேல்யூ என்னவா இருக்க போகுது, சம்திங் ஏதோ நம்பர் தான் இருக்கு. அப்போ பாஸ் ஆயிட்டு வர நம்பரை ஒரு நேம் சொல்லி என்ன பண்றீங்க, வாங்குறீங்க, RES சொல்லிட்டு. ஸோ நம்ம எழுதின கோடு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்குவோம். RES அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமா? இப்போ அலர்ட் எதுக்குள்ள போட்டிருக்கோம், டூ ஸ்கொயருக்குள்ள போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இந்த பக்கம் போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஏதோ ஒரு வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஆட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு 15ங்கிறது எங்கேருந்து கிடைக்குது, டூ ஸ்கொயர்ல இருந்து கிடைக்குது. அலர்ட் நம்ம டூ ஆட்குள்ள போடல, எங்க போட்டிருக்கோம், டூ ஸ்கொயருக்குள்ள போடல. ஓகே, ரைட். சப்போஸ் நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சுடுறீங்களோ எக்ஸாக்டா அத்தனை பாராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணாதான், கமா செப்பரேஷன்ல ரிசீவ் பண்ணாதான் நீங்க பாஸ் பண்ண வேல்யூஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க ஒன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க, நான் 2 வச்சு ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா மற்ற லாங்குவேஜ்ல இந்த கோட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சுடுறீங்களோ எக்ஸாக்டா அத்தனை பாராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷன் ஆகும், கால் ஆகும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது, நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாலும் சரி, எத்தனை பாராமீட்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். நீங்க கரெக்டா அனுப்பிச்சதுக்கு ஈக்குவலண்டா வேல்யூ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும், இல்லைன்னா என்ன கிடைக்காது, வேல்யூ கிடைக்காது. இப்போ பாருங்க, நான் ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன், பட் எத்தனை பாராமீட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன், 2 பாராமீட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் போய் செக் பண்றேன், ஃபங்க்ஷன் ஆகுது, கால் ஆக தான் செய்யுது. அப்ப எனக்கு இந்த RES 1ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்டிஃபைன்ட். என்ன கிடைக்கும், அன்டிஃபைன்ட். ஏன்னா நம்ம ஒரு பாராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்,
அது என்ன வரல, இன்னும் வேல்யூ வரல. மேபி வேற ஏதாவது டைம்ல கூட என்ன வரலாம், வேல்யூ வரலாம். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல, அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சப்போஸ் நான் அந்த இடத்துல போயிட்டு நானா ஒரு வேல்யூ 78 சொல்லி அனுப்பிச்சு விட்றேன். இப்போ எனக்கு ஆர்இஎஸ்ல ரிசல்ட் என்ன அனுப்பிச்சு விட்டனோ அந்த வேல்யூ கிடைக்கும். ஆர்இஎஸ் 1ல என்ன வேல்யூ கிடைக்கும், 78. சப்போஸ் நான் அந்த பக்கம் 2 ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விட்டு நான் ஒரு பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலாமா ஆகாதா? ஆகும். நான் சொன்னேன்ல, நீங்க அனுப்பிச்சுற ஆர்குமெண்ட்ஸ்க்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் இந்த இடத்துல என்ன கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. நீங்க அதிகமா நீங்க அனுப்பிச்சு விட்டு அதுக்கு ஈக்குவலண்டா ரிசீவ் பண்ணீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். இல்லைன்னா நீங்க அதிகமா அனுப்பிச்சு விட்டு கம்மியா ரிசீவ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ரிசீவ் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் தான் வேல்யூ கிடைக்கும். மற்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா we are going to lose 78. இந்த 78ங்கிறதுக்கு என்ன பண்ணாது நமக்கு இந்த இடத்துல கிடைக்காது. பட் ஃபங்க்ஷன் கால் ஆகுதா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சம்திங் எதை என்டர் பண்றேன், ஃபங்க்ஷன் ஆகுது, கால் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் எக்ஸாக்ட் கவுண்ட் இருக்கணுமா, இருந்தாதான் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. எக்ஸாக்ட் கவுண்டோடு இருந்ததுன்னா உங்களுக்கு வேல்யூ ப்ராப்பரா கிடைக்கும். இல்லை அப்படின்னா பாதி வேல்யூ கிடைக்கும், பாதி வேல்யூ கிடைக்காது. பட் ஃபங்க்ஷன் ஆகும், கால் ஆகும். ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும், அந்த இடத்துல கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ எனக்கு இந்த ரிசல்ட்டுங்கிற இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு எதில் கிடைச்சிருச்சு, ஆர்இஎஸ்ல கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி நான் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ஒரு லோக்கல் வேரியபிள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா ரிசல்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த வேல்யூன்ட்டு அந்த வேல்யூ. அப்போ ஆர்இஎஸ் தான் வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ ஆர்இஎஸ் ஆஸ்ட்ரிக் ஆர்இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரிசல்ட் 1ல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூ கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ ரிசல்ட் 1 நான் உங்களுக்கு அலர்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 + 2 ஆக்சுவலி ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 வந்து டூ ஸ்கொயருக்கு அனுப்பிச்சு விட்டோம். 4 × 4 16. அப்போ நமக்கு ஆட் கொடுத்தோம்னா அலர்ட் என்ன கிடைச்சிச்சு, 16 சொல்லி கிடைச்சிச்சு. இந்த 16 தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல 16 சொல்லி கிடைச்சிருச்சு. நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதோட இன்னர் லிஸ்ட்ல போயிட்டு இந்த ரிசல்ட் 1 போட்டுடலாம். அப்படிதானே? document.get element by id of res dot inner condition equal to result 1 சொல்லிட்டு. பட் நான் நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனை வந்து எனக்கு வந்து டைனமிக்கா எனக்கு ஒர்க் ஆகணும். ஓகே, எனக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, நான் நிறைய இடத்துல எங்கெல்லாம் டூ ஸ்கொயரை கால் பண்றேனோ எல்லா இடத்துலையும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல போயிட்டு document.get element by id res dot inner condition சொல்லி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷனை வேற எங்கேயும் என்னால் என்ன பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்வேஸ் ஆர்இஎஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ல போய் தான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். நான் வேற ஒரு எலமெண்ட்ல நான் ஸ்கொயர் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கேயும் நான் பிரிண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்பேன் ஆர்இஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னே இருக்காது. புரியுதுல்ல? ஓகே, அப்போ நான் இது வந்து ரொம்ப டைனமிக்கா என்ன பண்ண நினைக்கிறேன், யூஸ் பண்ண நினைக்கிறேன். அதனால இதுக்குள்ள இருந்து நான் என்ன பண்ண போறது இல்லை, ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போறது இல்லை, ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போறது இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல எண்டில் போயிட்டு நீங்க என்னைய ஸ்கொயர் பண்ண சொன்னீங்க, நான் ஸ்கொயர் பண்ணி முடிச்சுட்டேன், இந்தாங்க ரிசல்ட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், ரிசல்ட்டை அனுப்பிச்சு விட போறோம். ஓகே, ஸோ அதுக்காக என்ன கீவேர்டு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரிட்டர்ன். நம்ம ரிசல்ட் எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, இப்போ ரிசல்ட் 1 அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன், இது இங்க இடத்துல கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த ரிசல்ட் 1ங்கிற வேல்யூவை யார்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணியிருந்தாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துரும். நீங்க தானே பண்ண சொன்னீங்க, நான் பண்ணி முடிச்சிட்டேன், இந்தாங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கொண்டு போய் என்ன கொடுத்துரும், இந்த எண்ட் ரிசல்ட்டை கொடுத்துரும். யார் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்க, இவங்க தான் கால் பண்ணாங்க. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு கிடைச்ச அந்த ரிட்டர்ன் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப இதுல என்ன கிடைச்சது, இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிளா document.get element by id அந்த ஸ்பேனோட இன்னர் HTML ஈக்குவல் டு இந்த ரிசல்ட், இந்த டூ ஸ்கொயர்ல இருந்து எனக்கு என்ன வந்ததோ அது. அவ்வளவுதானே? டூ ஸ்கொயரை கால் பண்ணியிருக்கேன், அது 2 வேல்யூ சம் பண்ணிச்சு, சரி மல்டிப்ளை பண்ணிச்சு, பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ற வேல்யூ எப்பவுமே யார்கிட்ட போய் கொடுக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் தான் கொடுக்கும். நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணை எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த கால் கொடுத்தது நான் தான். அப்ப அந்த பெண்ணை எடுத்து யார்கிட்ட கொடுப்பீங்க, ஏன்ட்டு தான் கொடுப்பீங்க, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றது யார்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணா யார் கால் பண்ணாங்களோ அவங்ககிட்ட போய் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அப்ப இது ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த எண்ட் ரிசல்ட்டை
இங்க வந்து கொடுத்துருக்கோம். அது கொடுத்ததை நம்ம அப்படியே எதில் அசைன் பண்ணிட்டோம், இன்னர் லிஸ்ட்ல அசைன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா அந்த ஸ்பான்ல வேல்யூ கிடைக்கும். பார்க்கலாமா? ஓகே, ஸோ பாருங்க, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சம்திங் 3 × 3 அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்றோம் அப்படின்னா எனக்கு 36 இதில் கிடைச்சிச்சு. இதில் கிடைச்சிச்சு 3 + 3 6, 6 × 6 36. புரியுதா? ஓகே, இதே இந்த பட்டன்லயும் எனக்கு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? இப்போ சொல்லுங்க, எனக்கு இந்த பாக்ஸ்லயும் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்ன வேணும்? ஐடி வேணும். ஐடி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு மேபி என்ன வச்சுக்கலாம், ரிசல்ட் 1 வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி RES ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல போயிட்டு document get element id get element id id result 1 dot value இன்புட் எலிமெண்ட் தானே, பாக்ஸ்ல போய் தான் செட் பண்ண போறோம். அப்ப அதோட அட்ரிபியூட் என்ன? value ஈக்குவல் டு 2 square result. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்க பண்ணி உங்கள்கிட்ட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, அதுக்காண்டி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 2 டைம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டைம் கால் பண்ணி வந்த ரிசல்ட்ஸை நீங்க 2 டைம் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 டைம் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணக்கூடாது, கால் பண்ணி விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மேபி எனக்கு ரிசல்ட் 1ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேரியபிள் தேவைப்படுது இல்லை. ஸோ ரிசல்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரிசல்ட் 1 ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருங்க, கால் பண்ணி விட்டுருங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதோட வேல்யூ எதுல ஸ்டோர் ஆயிருக்கும், ரிசல்ட் 1ல. இப்போ இந்த ரிசல்ட் 1 எடுத்து உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த பாக்ஸ்லையும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கணும், வேல்யூ கிடைச்சிருக்கும். நான் போயிட்டு 4 + 4 சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு வேல்யூ கிடைச்சு. புரியுது? அப்படிதான் பண்ணிருக்கணும். ஓகேவா? கரெக்டா இப்படி தானே பண்ணிருப்பீங்க. ரைட், குட். ஓகே, சரி. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எழுதின அந்த ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கீழே இருக்கிற எந்த கோடுமே என்ன ஆகாது, ஆகாது. என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ரீட் ஆகிட்டே வரும். ரிட்டர்னை பார்த்தோன்னே இப்படி யூட்டர்ன் அடிச்சிடும். அது கீழே இருக்க எந்த கோடும் என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. வேணா பாருங்க, இந்த ரிட்டர்னுக்கு அப்புறம் போயிட்டு நான் சம்திங் ஏதோ ஒரு அலர்ட் எழுதுறேன். இந்த அலர்ட் எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க் ஆகுமா? ஆகாது. என்ன சொல்லிட்டீங்க, ரிட்டர்ன்ங்கிறது இவ்வளவுதான், நான் இது பண்ணி முடிச்சிட்டேன், அவங்க கேட்டது கிடைச்சிருச்சு, இதை அனுப்பிச்சிருன்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு அது கீழே கோடு நம்மளுக்கு ரைட், லாஜிக்கா தேவை கிடையாதுல்ல. ரைட். ஸோ பாருங்க, போயிட்டு சம்திங் என்டர் பண்ணிட்டு ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன். எனக்கு ரிசல்ட் தான் வந்துச்சே தவிர இந்த அலர்ட் என்ன ஆகல, வரவே இல்லை. ஏன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கீழே எழுதுற எந்த கோடுமே என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. அதுக்காக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கீழே எழுதுற கோடு எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டே ஆகலன்னு வச்சுக்கோங்க. அப்போ கீழே உள்ள கோட்ல என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடுவோம். இஃப் போட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போதான் அது கீழே இருக்க எந்த கூட எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்காது, எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. அப்போ அது கீழே இருக்க கோட்ல என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்ணை மூடிட்டு ரிட்டர்ன் கீழே இருக்கிறது எப்பவுமே ஒர்க் ஆகாது, அப்படி கிடையாது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆச்சோ அதுக்கப்புறம் இது கீழே இருக்க எந்த கோடு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா அது கீழே கோடு இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம பேக் எண்ட்ல சொல்றேன். ஓகே, பேக் எண்ட்ல Node.js என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுத்து பேக் எண்ட் டெவலப்பர் அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவாரு, வாங்குவார். வாங்கிட்டு அதை வேலிடேட் பண்ணி பார்ப்பாரு. இந்த ரெக்வஸ்ட் வந்து ஒரு வேலிடான யூசர் இருந்து தான் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாரு. இன்வாலிடான யூசர் இருந்து வந்திருக்கு, விச் மீன்ஸ் லாகின் பண்ணாம எப்படியோ ஒருத்தர் இங்க வந்துட்டார் அப்படின்னா அங்கேயே அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அனுப்பிச்சு விட்டுருவார். ஓகே, அப்போ அது கீழே இருக்க எந்த கொடுமையும் என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. அவர் ஒரு ப்ரொஃபைல் பேஜ்குள்ள போய் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் இன்னும் லாகினே பண்ணல அப்படின்னா அங்கேயே கண்டுபிடிச்சு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ அவர் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியாது, கெட் பண்ணவே முடியாது. அதே இது ஒரு வேலிடான யூசர் வராருன்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்ம செக் பண்ணியிருப்போம் இவர் வேலிடான யூசர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்வாலிடான யூசராக இருந்தால் தான் மேலேயே ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். வேலிடான யூசருக்கு மேலே ரிட்டர்ன் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். அப்போ அந்த பிளாக்கே என்ன இருக்காது, எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ அவரோட கோடெல்லாம் கீழே போய் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணிட்டு வரும், ஃபெச் பண்ணிட்டு. ஸோ புரியுதுல்ல ரிட்டர்ன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல. ஓகேவா? ஸோ புரியுதா? ஃபங்க்ஷன் கால் பிளாக் ஃபங்க்ஷனா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்ஸ்னா என்ன, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்போ தேவைப்படும் எப்போ தேவைப்படாது, அதான் இப்போ சொல்ல போறேன்.
ஓகே, அப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ரிட்டர்ன் போடல, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ரிட்டர்ன் போட்டிருக்கீங்க. அப்ப எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரிட்டர்ன் தேவைப்படும், எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரிட்டர்ன் தேவைப்படாது? கரெக்டா? வெரி சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் ப்ரௌசர்ல வேல்யூஸை பிரிண்ட் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னா அங்க ரிட்டர்ன் தேவை கிடையாது. அது அதோட ஒர்க்கை பார்த்துருச்சு. என்னது? ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ற ஒர்க். ரிசல்ட் என்ன பண்ணியாச்சு? பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவைப்படாது? தேவைப்படாது. பட் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை இன்னொரு ஃபங்க்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஓகேவா? அப்படின்னா அங்கிருந்து நீங்க வேல்யூ என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். நான் ப்ரௌசர்ல போயிட்டு எதுவுமே நான் பிரிண்ட் பண்ணல, இந்த ஃபங்க்ஷன் ப்ரௌசர்ல எதுவுமே என்ன பண்ணாது? பிரிண்ட் பண்ணாது. இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன். இன்னும் அந்த ஃபங்க்ஷன் வந்து முடியல, இந்த ஃபங்க்ஷனை ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் சம் கோடை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன தேவைப்படும்? ரிட்டர்ன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ப்ரௌசர்லேயே வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு, டிஸ்பிளே பண்ணி முடிச்சிருச்சு. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஃப்ரம் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும், அது அதோட ஒர்க்கை முடிச்சிடும் அப்படின்னா என்ன தேவையில்லை? ரிட்டர்ன் தேவையில்லை. அதனால தான் பாருங்க இங்கே எங்கேயா ரிட்டர்ன் எழுதியிருக்குமா? நம்ம எழுதல. ஏன்னா நம்மளுக்கு தேவையானது பிரிண்டிங் த ரிசல்ட்ஸ் ஆன் அவர் பேஜ். அது இந்த ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சிருச்சு. இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த டூ ஆடை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் வேல்யூ கொடுக்கும். இந்த டூ ஆடை யார் கால் பண்றாங்க? இவங்க கால் பண்றாங்க. இவங்க கிட்ட வேல்யூ கொடுத்து எதுவுமே பண்ண போறது கரெக்டா? பட் இந்த ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. இதை கால் பண்ணி வந்த ரிசல்ட்டை நான் ரிசல்ட் ஒன்ல ஸ்டோர் பண்ணி ரிசல்ட் ஒன்னை எடுத்து தான் அடுத்து நான் என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருந்து சம்திங் நான் என்ன பண்றேன்? ஒரு வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ரிட்டர்ன் போட்டுருக்கணும். ஓகேவா? புரியுதா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்? ஓகே, எனி டவுட்ஸ் guys? Yes, any doubts? Callback function, return statement, arguments and parameters. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு ஓகே தானே? சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான், ஒரு ஓவரியா பார்த்துடலாம். டாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாம்னா என்ன? ஃபர்ஸ்ட் டாமோட அப்ரிவியேஷன் என்ன? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த HTML அப்படிங்கிற ஓப்பன் டேக் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எண்ட் ஆஃப் த பேஜ் ஸ்லாஷ் HTML சொல்லி முடிக்கிறோம்ல, அது எல்லாத்தையும் அக்சஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட் தான் என்ன? டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த வெப் பேஜை ஒரு ஆப்ஜெக்டா நம்ம என்ன நேம் வச்சு சொல்றோம்? டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சு சொல்றோம். அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கிற இந்த HTML எலமெண்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்றேன், HTML பொறுத்த வரைக்கும் அது எலமெண்ட், அது டேக் அப்படின்னா, அதே ஜாவாஸ்கிரிப்ட் கொள்ள வரும்போது அது எப்படி மாறுது? ஆப்ஜெக்ட் மாறுது. அதனாலதான் உங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா டாட் வச்சு வேல்யூ, டாட் வச்சு இன்னர் HTML அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? வேல்யூவை கெட் பண்ண முடியுது. இல்ல ஈக்குவல் டு கொடுத்து சம் வேல்யூவை செட் பண்ண முடியுது. கெட்டர் செட்டர்னு சொல்லி பார்த்தோம்ல, கெட்டர் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வேல்யூவை கெட் பண்ணோம்னா அது என்னது? கெட்டர். அதே ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டில போயிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணோம்னா என்னது? செட்டர். ஸோ கெட் பண்ணதா இருந்தாலும் சரி, செட் பண்ணதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த எலமெண்ட். ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்? டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்றோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ங்கிற இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற அந்த ஒன் ஆஃப் த மெத்தடுடைய எந்த ஒரு எலமெண்ட்னாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? மேனிபுலேட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம டாம் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்றோம். மேனிபுலேஷனா என்ன? ஆல்ரெடி இருக்கிறது கூட போயிட்டு சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது, இருக்கிற எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்றது, அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்றது, ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்றது, இதெல்லாமே தான் என்ன? மேனிபுலேஷன். ஸோ அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ண போகுது. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் இந்த HTML சொல்லி வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த அழகா நம்ம ஒரு காலு கையெல்லாம் வச்சு ஒரு பப்பட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் என்ன? HTML. பட் அது கூட கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் சேர்த்துங்கிறது இந்த கயர் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுதான் அந்த டாம் ஸ்ட்ரிங்ஸ். அதை வச்சு தான் ஜாவாஸ்கிரிப்ட் வழியா என்ன பண்ண போறோம்? இந்த டைம்ல கையர் ரைஸ் பண்ணுங்க, இந்த டைம்ல காலர் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் என்ன பண்ண போறது? டாமை மேனிபுலேட் பண்ண போகுது. அதான் நீங்க பண்ணோம். நான் இந்த இடத்துல பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ இதில் என்ன பண்ணுங்க? பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று ஒரு நூலை வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல என்ன பண்றோம்? ஏதோ ஒரு சம்திங் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் என்ன ஆயிட்டு இருக்கு? நம்மள டாம்ல நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை எது வழியா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி கனெக்டட் ஸ்ட்ரிங்ஸ் வச்சுட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வழியா தான் பண்ண போறோம். அந்தந்த டைம்ல அந்தந்த ஈவெண்ட்ஸை கால் பண்ணோம்னா நம்மளோட டாம் என்ன ஆக போகுது? அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் ஆக போகுது. ரைட். சரி, இது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த எலமெண்டோட வேல்யூ செட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒரு
நான் இன்புட் எலமெண்ட் விச் மீன்ஸ் ஒரு ஸ்பேன் அந்த மாதிரியான எலமெண்ட்டை வச்சுட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வேல்யூவை செட் பண்ணிச்சிருந்தோம். இது மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா சம் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸை கூட நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வர்ற ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிரீன் கலர்ல வேணும் அப்படின்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பண்ணி காமிக்கிற பாருங்க. இதோட கலர் வந்து எனக்கு கிரீன் கலர்ல வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். எப்படின்னா இன்லைன் ஸ்டைல்ஸ் போய் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 hour ஸ்டைல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் எப்படி ஆட் பண்ணுவோம், ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் உள்ள போயிட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் வேல்யூ செமிகோலன் செப்பரேஷன்ஸ்ல எவ்வளோ ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்னால என்ன பண்ண முடியும், உங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ என்ன ஸ்டைல் ஆட் பண்ண போறோம், கலர் கோலன் என்ன கலர் சக்சஸ் அப்படின்னா நான் அந்த இடத்துல கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கிரீன் கலர்ல வந்து இப்போ எனக்கு வரப்போற வேல்யூ எப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரீன் கலர் தான் வரப்போகுது. பட் இதை நான் எப்படி கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாஸ்ட் பிள்ளையா எடுத்துட்டு வர போறேன். இதை பார்த்துக்கோங்க, இதை வச்சு தான் இப்போ ஜாஸ்ட் பிள்ளையா என்ன பண்ண போறோம், நம்ம எடுத்துட்டு வர போறோம். ஸோ மறுபடியும் ஒரு எலமெண்ட்ல போயிட்டு சம் ஸ்டைல்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம செட் பண்ண போறோம். அப்படின்னாலும் அந்த எலமெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டா, நீங்க ஒரு எலமெண்ட்ல போயிட்டு எவ்ரி டைம் நீங்க கெட் பண்ண போறா இருந்தாலும் செட் பண்ண போறா இருந்தாலும் எலமெண்ட் என்ன பண்ணணும், நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே ரைட். இப்போ ஆல்ரெடி அந்த ஸ்பேன் இந்த ஆர்இஎஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா, பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு அப்படியே அதோட இன்னர் எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ரிசல்ட் ஒன்று போட்டாச்சு. இப்போ நான் மறுபடியும் நான் ஸ்டைல செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ புதுசா நான் இன்னொரு வாட்டி தான் அந்த எலமெண்ட் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அதில் போயிட்டு என்ன பண்ண போறேன், ஸ்டைல்ஸ் வந்து செட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி அதோட இன்னர் எக்ஸ்டர்னல் ஒரு வேல்யூ செட் பண்ணேன். இப்படி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த எலமெண்ட்டை வந்து திரும்ப திரும்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வருது இல்லை, அந்த எலமெண்ட்டே ஒரு ஆப்ஜெக்டா வருது இல்லை, அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எங்கெல்லாம் எனக்கு அந்த எலமெண்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அந்த வேரியபிளை கால் பண்ணி விட்டாலே என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு அந்த எலமெண்ட் ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். நம்ம இந்த டூ ஸ்கொயர் பண்ண மாதிரி எனக்கு இதோட வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு டூ ஸ்கொயரை கால் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்கு டூ ஸ்கொயரை கால் பண்றதுக்கு பதிலாக ஒரு வாட்டி கால் பண்ணி அது வந்த ரிசல்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு எலமெண்ட்டை அகைன் அண்ட் அகைன் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப திரும்ப கண்டுபிடிக்காதீங்க. ஒரு வாட்டி கண்டுபிடிச்சு ஒரு வேரியபிள் என்ன பண்ணிச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல போயிட்டு ஸ்பேன் அப்படின்னே வச்சுக்கிறேன். நீங்க என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், நான் ரெலவெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், ஸ்பேன் வச்சுக்கிறேன். எங்க இப்போ இந்த ஸ்பேனுங்கிற வேரியபிள்ல அந்த எலமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சு வைங்க. சின்டாக்ஸ் சொல்லுங்க, வேரியபிள் நேம் என்ன, ஸ்பேன். அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சு இந்த ஸ்பேன்ல ஸ்டோர் பண்ணணும். சொல்லுங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் ஐடி என்ன, ஆர்இஎஸ். அடுத்து வருமா, அவ்வளவுதான். நீங்க டாட் வச்சீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வராது. அந்த ஆப்ஜெக்டோட என்ன ப்ராப்பர்ட்டி கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ தான் வேணும் வரும். நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வேணும் இல்ல, அந்த ஆப்ஜெக்ட் எதனா அப்படியே வேணும். அப்ப இதுல தான் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். நீங்க வந்து அலர்ட் போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்பேன் HTML ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். கரெக்டா, ஸோ அதுதான் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்பேன்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு எங்கெல்லாம் அந்த ஸ்பேன் ஆப்ஜெக்ட் வேணும்னு நினைக்கிறேனோ ஜஸ்ட் இந்த வேரியபிளை கால் பண்ணிவிட்டா போதும். எங்கெல்லாம் தேவைப்படுது நம்மளுக்கு, இங்கே ஒரு டைம் தேவைப்படுது ஸ்பேன் டாட் இன்னர் HTML, ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் தானே. ஓகே, இப்போ அடுத்து நான் அதே ஸ்பேன்ல போயிட்டு கலர் என்ன பண்ண நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இந்த ஸ்பேன் ஆப்ஜெக்ட் ஸ்பேன் டாட் என்ன ஆட்ரிபியூட், இங்க என்ன ஆட்ரிபியூட், ஸ்டைல். HTML-ல எலிமெண்டோட ஆட்ரிபியூட் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ஸ்பேன் ஆப்ஜெக்ட் இதுதான் அந்த ஸ்பேன் ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, ஸ்டைல். அதேதான், ஓகேவா. இப்போ ஸ்பேன் டாட் ஸ்டைல் கால் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்டைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். என்ன கொடுக்கும், இன்னொரு ஸ்டைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். அப்போ அந்த ஸ்டைல் ஆப்ஜெக்ட்குள்ள எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி வேணும், கலர். அப்போ இந்த ஸ்பேன் டாட் ஸ்டைலுங்கிறதே எனக்கு ஒரு ஸ்டைல் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஸ்டைல் ஆப்ஜெக்ட் டாட் என்ன ப்ராப்பர்ட்டி, கலர். ஓகே, ஈக்குவல் டு என்ன கலர் செட் பண்ண போறீங்களோ அந்த கலர் வேல்யூ, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு இந்த இடத்துல நான் டைனமிக்கா தானே கலர் செட் பண்றேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிடுவோம், இதை காமிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டி அது ஒரு ஸ்டைல் ஆப்ஜெக்ட், அந்த ஸ்டைல் ஆப்ஜெக்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இன்னொன்னு சொல்லிடுறேன்,
சிஎஸ்எஸ்ல நீங்க எழுதுற அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன கேஸ்ல இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெபாப் கேஸ்ல இருக்கும். கெபாப் கேஸ்னா அப்படி பார்த்துருக்குமா? பார்க்கலையா? சரி, கேமல் கேஸ்னா என்ன? ஒரு ஸ்பேஸ் விடாம ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் லோவர் கேஸ்ல இருக்கும், அடுத்த வேர்டோட ஓவர் லெட்டரும் அப்பர் கேஸ்ல இருக்கும். அதான் என்ன கேமல் கேஸ். கெபாப் கேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சிக்கன் கெபாப் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லையா? சரி, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கும் சிக்கன் கெபாப்? சொல்லுங்க. ஓகே சார், வேறு சைஸ்ல இருக்கும். எப்படி அதை இது பண்ணியிருப்பாங்க? ஒரு கம்பி எடுத்துட்டு கம்பியில என்ன பண்ணிருப்பாங்க? மாட்டி வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஓகேவா? அந்த கம்பியில என்ன பண்ணிருப்பாங்க? மாட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல கெபாப் கேஸ். ஸோ சிஎஸோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, ஓகே, சிஎஸோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி மோர் தென் ஒன் வேட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேமல் கேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கேஸ் யூஸ் பண்ணுவாங்க? கெபாப் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர், இதுதான் கெபாப் கேஸ். அதாவது இதுதான் அந்த கம்பின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பியில 2 வேர்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாட்டி விட்டுருக்காங்கல்ல, இதுதான் என்ன கெபாப் கேஸ். இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் பொசிஷன் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு கம்பியில பேக்ரவுண்ட்ங்கிற ஒரு வேர்ட், பொசிஷன்ங்கிற ஒரு வேர்ட், எக்ஸ்ங்கிற ஒரு வேர்ட் என்ன பண்ணிருக்காங்க? மாட்டி விட்டுருக்காங்க. இதுதான் என்ன கேஸ்? கெபாப் கேஸ். சிஎஸ்எஸ்ல இருக்கிற கெபாப் கேஸை நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஐஃபனை பார்த்த உடனே அதை சப்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜாவாஸ்கிரிப்ட் என்ன கேஸ் கிடையாது? கெபாப் கேஸ் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட்ல கேமல் கேஸ் மட்டும்தான். அப்ப நான் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிரீன் நான் செட் பண்ணிருக்கேன்ல, நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு சொல்லி செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த ஸ்பேன் ஆப்ஜெக்ட் டாட் ஸ்பேன்ல என்ன ஆட்ரிபியூட்? ஸ்பேன்ல என்ன ஆட்ரிபியூட்? ஸ்டைல். சோ ஸ்டைல் டாட் ஸ்டைல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னது? பேக்ரவுண்ட் கலர். சிஎஸ்எஸ்ல என்ன கேஸ்ல வந்துச்சு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர்ங்கிறது? கெபாப் கேஸ்ல வந்திருக்கு. பட் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன சப்போர்ட் பண்ணாது? கெபாப் கேஸ் சப்போர்ட் பண்ணாது. நீங்க சிஎஸ்எஸ்ல இங்க எழுதுற எல்லா கெபாப் கேஸுமே ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள போகும்போது கேமல் கேஸா மாத்திடும். அப்ப அந்த பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி சொல்லணும்? பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட்ங்கிற லோவர் கேஸ்லயும் கலர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸ்லயும் சொல்லணும். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க. சிஎஸ்எஸ்ல இருக்கிற எல்லா கெபாப் கேஸுமே ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதும்போது எப்படி மாத்திரணும்? கேமல் கேஸ் மாத்திரணும். அப்ப நான் அந்த இடத்துல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் சொல்ல போறேன் அப்படின்னு அப்படின்னா, ஓகே, அதுவே பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல ஐஃபனே கொண்டு வரல. கரெக்டா? அதுவே கேமல் கேஸ் எடுத்து வருது. டைப் பண்ணாலே பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே, அப்ப பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நான் ஒரு எல்லோன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேயா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பாருங்க, ஒரு ஸ்பேன் ஆப்ஜெக்டை 3 டைம் அக்சஸ் பண்றோம். ஒன்னு வேல்யூ செட் பண்றதுக்காக, இன்னொன்னு கலர் செட் பண்றதுக்காக, இன்னொன்னு என்ன பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றதுக்காக. அப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்க போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் பை ஆர்எஸ் டாட் கலர், டாக்குமெண்ட் டாட் கெட் பை ஆர்எஸ் டாட் பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி பண்றதுக்கு பதிலா ஒரு டைம் எலமெண்ட் என்ன பண்ணி வச்சுக்கோங்க? ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க அந்த எலமெண்ட்ல இருந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எடுக்க போறேன், இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில போய் தான் வேல்யூ செட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க டைரக்டா டாட் ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லி கொடுத்துடலாம். இல்ல அந்த எலமெண்ட் வந்து நான் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய டைம் என்ன பண்ணுவேன்? ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது வேரியபிள் எடுத்து ஸ்டோர் பண்ணிச்சுட்டு அந்த வேரியபிள் என்ன பண்ணிச்சுக்கோங்க? கால் பண்ணிட்டு அப்புறம் பண்ண மாதிரி. புரியுதுல? நான் எல்லாம் வந்து வித்தின் கோட்ஸ் தான் கொடுக்கணுங்களா? ஆக்சுவலி எதுங்க? இந்த பேக்ரவுண்ட் கலர் வித்தின் கோட்ஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, ஏன்னா ஸ்ட்ரிங் தானே இது. கிரீன் எல்லோங்கிறது ஸ்ட்ரிங் தானே. நீங்க இந்த இடத்துல கோட்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தேடும் அப்படின்னா கிரீன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போய் தேடிட்டு இருக்கும். கோட்ஸ்குள்ள நீங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது எதை போய் தேடும்? ஒரு வேரியபிள் போய் தேடும். கிரீன் சொல்லிட்டு ஏதாவது வேரியபிள் வச்சிருக்குமா? இல்ல. உடனே அது என்ன சொல்லிடும் அப்படின்னா கிரீன் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு எரர் கொடுத்துரும். ஓகே, இந்த இடத்துல கிரீன்ங்கிறது இட்ஸ் அ வேல்யூ, இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, அதனால என்ன பண்றோம்? சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ கொடுக்குறோம். ஓகே, ஓகேவா? கிளியரா? ஸோ பாருங்க, இப்போ நான் பேஜை போயிட்டு சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன் அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே தானே செட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்டைலே தேவையில்லை. ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதில் ஒரு வேல்யூ, இதில் ஒரு வேல்யூ. ஸோ ஆட் அப்படின்னு சொல்லி பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு எல்லோ பேக்ரவுண்டில் கிரீன் கலரில் என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிச்சு. இது மாதிரி எவ்வளோ நாளும் அந்த எலமெண்ட் என்ன பண்ண முடியும்? உங்களால் மேனிபுலேட் பண்ண முடியும். ஓகே, புரியுதுல்ல? ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். சம் ஸ்டைல்ஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். இருக்கிற எலமெண்ட்ஸ் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும், ஷோ பண்ண முடியும், ஹைட் பண்ண முடியும். இதுதான் என்ன சொல்றோம்? நம்ம டாம் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாமே என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னா டாமோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் அக்சஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா?
டாட் இன்னர்விச் டாட் ஸ்டைல் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி தானே மெத்தட்னா எப்படி இருக்கும் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஓகே, பட் ஃபியூச்சர்ல இந்த டாம் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிட்டு சம் ஆக்ஷன்ஸ் கூட நம்மளால என்ன பண்ண வைக்க முடியும், பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் லேட்டரா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். புரியுதுல? ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே அதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். மெத்தட் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ணும், இட் வில் டூ சம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த டாமோட மெத்தட்ஸ் வச்சுட்டு we can perform some operations. ஆல்ரெடியும் பண்ணியிருக்கணும் பாருங்க. இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ இது ப்ராப்பர்ட்டியா மெத்தடா? மெத்தட். இந்த மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணீங்களோ அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துச்சு. ரைட், அதுதான் இந்த மெத்தட் பண்ற ஒர்க். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே சார், சாரி, ஒரே கொஸ்டின். இப்போ நான் அந்த கிரீனே வந்து நான் வேரியபிளா கால் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அந்த வேரியபிள் ஆட் பண்ணா அது ஸ்ட்ரிங்குள்ள தான் வரணும் அப்படினா? அது ஸ்ட்ரிங்குள்ள வராதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் போயிட்டு நான் சொல்றேன் வேர் கலர் ஈக்குவல் டு கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு தேவையான கிரீன் வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, கலர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கலரை மட்டும் கால் பண்ணி விட்டா போதும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம்ல, நீங்க வேரியபிளுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ போட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் லாஸ் இட்ஸ் வேல்யூ. அதுவே என்னவா மாறிடும், ஸ்ட்ரிங்கா மாறிடும். எங்கேயுமே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கோட்ஸ்குள்ள கொடுக்கவே கொடுத்தாது. எனிதிங் which is surrounded by single quotes or double quotes becomes a string. ஓகேவா? என்னன்னாலும் சரி அதை ஒரு சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ கொடுத்துட்டீங்கன்னா என்னவா மாறிடும், ஸ்ட்ரிங்கா மாறிடும். இங்கே கூட பாருங்க, நம்ம டூ ஸ்கொயர்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோம். நான் இதுல போயிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிசல்ட் 1ல நம்ம டூ ஸ்கொயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ரிசல்ட் 1ல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், டூ ஸ்கொயர் ஆஃப் ரிசல்ட்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு வேல்யூ எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். புரியுதுல? ஓகேவா? ஸோ வேரியபிள் வந்து ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கால் பண்ணும்போது கோட்ஸ்குள்ள கொடுக்கவே கூடாது. கோட்ஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா அதுவே வேல்யூவா மாறிடும். இப்போ நான் இது வந்து கோட்ஸ்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா நான் கலர்ல கலர்னே ஒன்று எடுத்து என்ன பண்றேன், செட் பண்றேன். கலர்ல கலர்னே ஒன்று செட் பண்ணாதான் வருமா, எதுவுமே வராது. ஓகே ரைட். ஸோ அதான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் எப்படி அதோட இன்னர் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் ஒரு பேராகிராஃப், ஒரு ஸ்பேன், ஒரு டிவ், இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்க்குள்ள போயிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம், இன்னர் எக்ஸ்பிளைன். அந்த ஓப்பன் டேக்கும் என் டேக்கும் நடுவில் இருக்கிற அந்த போர்ஷன் தான் என்ன சொல்றோம், நம்ம இன்னர் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இன்னொன்னு நம்ம இப்போ ஸ்டைல்ஸ் செட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட்டோட ஸ்டைல் டாட் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் ஈக்குவல் டு த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இமேஜை கூட நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த இமேஜ் வந்து அந்த இமேஜ்ல வரணும், இமேஜ் டேக்ல வரணும் அப்படிங்கறது எங்க சொல்றோம், சோர்ஸ்ல. அப்போ பை டிஃபால்ட் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் கொடுத்துருப்போம். நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் வேற இமேஜை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சோர்ஸோட வேல்யூ மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், மாத்தினா போதும். அப்போ என்னது, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப், ஓகே, அந்த இமேஜ், இந்த இமேஜோட ஐடி டாட், அந்த பக்கம் எஸ்ஆர்சிங்கிறது ஆட்ரிபியூட் அப்படின்னா இந்த பக்கம் எஸ்ஆர்சிங்கிறது என்ன, அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. அப்ப எஸ்ஆர்சி ஈக்குவல் டு தி வேல்யூ. ஓகேவா? நீங்க நிறைய இடத்துல மேபி பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்கும். ஓகே, பக்கத்துல வந்து ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 2 சுவிட்ச் மாதிரி பட்டன் இருக்கும். பை டிஃபால்ட் பல்ப் வந்து எரியாம ஒரு பல்ப் இருக்கும். அவங்க ஆன் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ண பல்ப் எரியும். ஆக்சுவலி இந்த இடத்துல பல்ப் எரியுதான்னு சொல்லிக்கிறீங்கன்னா பல்ப்லாம் என்ன ஆகல, எரியல. அவங்க 2 இமேஜ் வச்சிருப்பாங்க. பல்ப் ஆஃப் ஆயிருக்க மாதிரி ஒரு இமேஜ், பல்ப் ஆன் ஆயிருக்க மாதிரி ஒரு இமேஜ். பை டிஃபால்ட்டா பல்ப் ஆஃப் ஆயிருக்கிற இமேஜ் காமிப்பாங்க. ஆன்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி தட் பல்ப் இமேஜ் ஐடி டாட் எஸ்ஆர்சி ஈக்குவல்னு சொல்லிட்டு ஆன் ஆயிருக்கிற பல்ப் நேம் என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ அது சோர்ஸ் என்ன ஆகுது, மாறுது. அப்போ ஆஃப்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆஃப் ஆயிருக்க இமேஜ் என்ன பண்ணிடுவாங்க, மாத்திடுவாங்க. அதனால பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி தெரியும். பார்த்துருக்கீங்களா இங்கே, இந்த மாதிரி தான் இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம், புரியுதுல? இமேஜோட சோர்ஸ் என்ன பண்றாங்க, மாத்தி விடும், சேஞ்ச் பண்றாங்க. எப்படி அதோட சோர்ஸ் நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆக்சஸ் பண்றது அப்படின்னா இமேஜ் எஸ்ஆர்சிங்கிறது தான் அங்க ஆட்ரிபியூட். அப்ப அங்க ஆட்ரிபியூட் எஸ்ஆர்சினா இங்க அந்த இமேஜோட ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, எஸ்ஆர்சி. அவ்வளவுதான். பாருங்க, அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, இமேஜ் எஸ்ஆர்சி டாட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு என்ன இமேஜ் டிஸ்பிளே பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் பாத். ஓகே, புரியுதா? ஓகேவா? சரி, இதை வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஓகே, ஒரு 2 இமேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பக்கத்துல ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் வச்சுக்கோங்க. ஓகேவா? கூகுள்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, இந்த இமேஜ் கூட எடுத்துக்கோங்க. ஒன்று ஆன் ஒன்று ஆஃப்ல இருக்கா, பட் இது ரெண்டுமே ஒரே இமேஜா இருக்கு, நம்மளுக்கு வேற ஒரு இமேஜா வேணும். ஓகே, இந்த மாதிரி ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதுனா இது வந்து கொஞ்சம் பெயிண்ட்ல போட்டு தனியா இது பண்ணிக்கோங்க. இது ஆஃப் இமேஜ், இது என்னது ஆன் இமேஜ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் இமேஜை காமிங்க. பக்கத்துல வந்து ஆஃப் ஆன் சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கும். ஆனுங்கிற பட்டன் கிளிக் பண்ணா அங்க என்ன ஆகும், பல்ப் ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு இருக்கும்போது ஆஃப்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அதே பல்ப் என்ன ஆயிடும், ஆஃப் ஆயிடும். பட் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணல, நம்ம என்ன பண்றோம், இமேஜோட சோர்ஸை மாத்தி விடுறோம். கரெக்டா கிளிக் பண்ணும்போது என்ன பண்றோம், இமேஜோட சோர்ஸை மாத்தி விடுறோம். அவ்வளவுதான். ஓகே, பண்ணிடலாம்ல. கூகுள்ல போயிட்டு இப்படி ஒரு இமேஜ் எடுத்து பண்ணிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் இஃப் சுவிட்ச் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதை மேபி நீங்க ஆல்ரெடி காலேஜ் டேஸ்ல வந்து படிச்சிருந்துருக்கலாம், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதுல கொஞ்சம் ஐடியா இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கே கூட தெரியாத விஷயங்கள் கூட இதுல இருக்கும். அதையும் சேர்த்து என்ன பண்ணிடுவோம், டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளோட செஷன்ல இவங்க இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே என்ன பண்ண போறது கிடையாது, ஸ்கிப் பண்ண போறதே கிடையாது. ஸோ பேசிக்ஸ்ல இருந்து தான் வர்றோம். அதான் நான் சொல்றேன், நீங்க என்டையர்லி வேற டொமைன்ல இருந்து வந்திருந்தா கூட இந்த கோர்ஸை நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ண முடியும், மாற முடியும். அவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்றோம், நம்ம கவர் பண்றோம். ஓகே, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நான் வேற டொமைன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து தானே பாக்குறோம். இப்பெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்றது கிடையாது, விடுறதே கிடையாது. ஓகே, ஸோ அதனால நீங்களே அப்படி நினைச்சுக்கிட கூடாது, அதான் சொல்றேன். ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வேற டொமைன்ல இருந்திருக்கோம் அதனால நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே இந்த இடத்துல ஒண்ணுதான், எல்லாருக்குமே ஒன்னாதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, based on some condition. Okay, based on some condition, if you execute some particular block அப்படின்னா அதான சொல்றோம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளாக்கை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, சம் ஆப்ரேஷன்ஸ் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா அதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இஃப்லயே இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு, அண்ட் சுவிட்ச். இவ்வளவுதான், நீங்க எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் இதுதான். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்க்கலாமா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. ரைட். ஸோ புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். conditional.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்ம கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கணும் மார்க். ஸோ மார்க் ஈக்குவல் டு 67 சொல்லிட்டு ஒரு மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாஸ் மார்க் வந்து 50ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அவர் 50 அண்ட் அபோவ் வாங்கியிருந்தார் அப்படின்னா நம்ம அலர்ட்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ண போறோம். 50க்கு பிலோ இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், அலர்ட் பண்ண போறோம். அவரோட மார்க்கை வச்சு நான் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கண்டிஷன் எழுதுவேன். கண்டிஷனல் அப்படின்னாலே என்ன ஸ்டேட்மெண்ட் தான், இஃப் அப்படி இல்லைன்னா சுவிட்ச் தான். ஸோ எப்போ இஃப் யூஸ் பண்ணணும், எப்போ சுவிட்ச் யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அப்போ சம் கண்டிஷன் செக் பண்ண போறோம் அப்படின்னாலே ரெண்டே ஸ்டேட்மெண்ட்ல இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் என்ன பண்ண போறீங்க, யூஸ் பண்ண போறீங்க. என்னது, ஒன்னு இஃப் அப்படி இல்லைன்னா சுவிட்ச். இஃப்ல தான் இஃப் எல்ஸ் இஃப்லாம் வரும். எப்போ இஃப் யூஸ் பண்ணணும், எப்போ இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணணும், ரெண்டையும் மாற்றி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த இஃப்குள்ள போயிட்டு வாட் இஸ் அவர் கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரை பாஸ் பண்றதுக்கு உண்டான அலர்ட் இதுல சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அலர்ட் இதுக்குள்ள போயிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பாஸ்ங்கிறது நான் எப்போ அலர்ட்ல சொல்லணும், என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சொல்லணும், ஃபெயில் விட்டுருங்க, இப்போதைக்கு அலர்ட் தானே சொல்றோம். அந்த இடத்துல என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த அலர்ட் சொல்லணும். பாஸ் மார்க்ங்கிறது என்ன இந்த இடத்துல 50. அப்போ இந்த மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சுன்னா நான் இந்த பிளாக் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதானே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சுன்னா மார்க் இந்த பிளாக் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன, மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50. அவ்வளவுதான். அப்போ நம்மளோட மார்க் எதுல கிடைக்குது, இந்த மார்க்குங்கிற வேரியபிள் தான் கிடைக்குது. இந்த 67 எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, மார்க்குங்கிற வேரியபிள் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ நான் இதை போயிட்டு மார்க்
greater than or equal to 50. இதுதான் greater than or equal to. நீங்க greater than சொல்லி போட்டீங்க அப்படின்னா 50 எடுத்தாலும் ஃபெயில் தான். பட் 50 எடுத்தா நம்ம கான்செப்ட் படி பாஸ் தானே. அதனால இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், greater than or equal to 50. 50 and above இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, சரி. இன்னொரு அலர்ட், இவர் வந்து ஒரு 67 பதிலாக 47 தான் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லணும், ஃபெயில்னு சொல்லணும். ஓகே, கண்டிஷன் என்ன அப்படின்னா இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் அதானே. 50க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ், அப்படி இல்லைன்னா என்ன ஃபெயில். அப்ப டைரக்டா இதில் போயிட்டு என்ன பண்ணி எழுதிக்கோங்க, நீங்க கண்டிஷன் செக்லாம் பண்ண வேண்டாம். இது நடக்கல அப்படின்னாலே இதை எக்ஸிக்யூட் பண்ணிருங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம், எல்ஸ். எல்ஸ்ல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிஷன்லாம் கொடுக்கக்கூடாது. எல்ஸ் அப்படிங்கிறது ஒயில்ட் கார்டு மாதிரி. அதெல்லாம் நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், இது நடக்கும். ஓகே, அப்ப இதுல வந்து என்ன எழுதக்கூடாது, நீங்க கண்டிஷன்லாம் போடக்கூடாது. ஓகே, எல்ஸ்ல என்ன இருக்கக்கூடாது, கண்டிஷன். எல்ஸ் இஃப்ல இருக்கலாம், எதுல இருக்கக்கூடாது, எல்ஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து நான் சொல்லிட போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அலர்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மார்க்கை மாத்தி 97 சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூ ஆகுது, எனக்கு இது ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப இந்த அலர்ட் வந்துடும். இந்த அலர்ட் வருமா, வராது. ஏன்னா இது நடக்கல அப்படின்னா தான் இந்த போர்ஷன், இந்த பிளாக் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் எல்ஸ் அப்படிங்கிறது. அதான். ஸோ பாருங்க, பேஜ்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 97 greater than or equal to 50. எஸ், கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு பாஸ். இதுல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ட்ரூ தான் வரும். இதுல அலர்ட் போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னதான் வரும், ட்ரூ தான் வரும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே என்னதான் ரிட்டர்ன் பண்ணணும், பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா என்ன ஃபெயில், ஃபால்ஸ். ஓகே, பாருங்க, நான் வேணா உங்களுக்கு அலர்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ அலர்ட்குள்ளேயே மார்க் greater than or equal to 15 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ. ஸோ இந்த இஃப் பிளாக்ல ரிட்டர்ன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, அதுக்கு ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த பிளாக் என்ன ஆகுது, அது எக்ஸிக்யூட் ஆகுது. இதே இது நான் 97 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 47 சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆச்சு, ஃபால்ஸ். கண்டிஷன் என்ன ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப இந்த இஃப் பிளாக் என்ன ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே, உடனே என்ன எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ். இந்த எல்ஸ்ங்கிறது எப்பவுமே ஆப்ஷனல் ஒன்று தான். இது நடக்கலன்னா நான் இன்னொரு ஆப்ரேஷனை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எல்ஸ் போட்டுக்கலாம். இது நடக்கலன்னா நான் எனக்கு கவலையே கிடையாது, அடுத்த கூட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்ஸ்ங்கிறது என்ன கிடையாது, தேவை கிடையாது. நான் பாஸ் ஆயிருந்தா மட்டும் பாஸ்ன்னு சொல்றேன், ஃபெயில்னா நான் அவர்கிட்ட ஃபெயில்னு சொல்ல போறது இல்லை அப்படின்னா என்ன தேவையில்லை நமக்கு, எல்ஸ் தேவையில்லை. ஸோ எல்ஸ்ங்கிறது எப்பவுமே ஆப்ஷனல் ஒன். எல்லா இஃபுக்குமே எல்ஸ் போடணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, நாட் நெசசரி. ஓகேவா? ஆமா, இது நடக்கல அப்படின்னா இன்னொன்னு நான் நடத்த போறேன் அப்படின்னா தான் என்ன பண்ணணும், எல்ஸ் பண்ணணும். இது நடக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன தேவையில்லை, எல்ஸ் தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்க, ஃபால்ஸ்க்கு அப்புறம் என்ன கிடைச்சிச்சு, எனக்கு ஃபெயில் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நான் இன்னொரு பிளாக் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா ஜஸ்ட் யூஸ் இஃப் அண்ட் எல்ஸ். என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, இஃப் அண்ட் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொன்று இஃப் எல்ஸ் இஃப். ஓகேவா, இது இல்லையா, இதை செக் பண்ணுங்க, இது இல்லையா, இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளாக்லயும் நான் ஒவ்வொரு கண்டிஷன் என்ன பண்ணி வச்சிருக்கேன், எழுதியிருக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஃபர்ஸ்ட் பிளாக் கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சோம்னா என்ன யூஸ் பண்ண போறோம், இஃப் எல்ஸ் இஃப். ஓகே, நல்லா நினைச்சுக்கோங்க. இஃப் எல்ஸ்ங்கிறது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒன்னு எக்ஸிக்யூட் பண்ண போறேன், சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா இன்னொன்னு எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப். என்கிட்ட மல்டிபிள் சினாரியோ இருக்கு. ஓகே, எந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ அந்த சினாரியோக்கு ஈக்குவலண்டான பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறோம், இஃப் எல்ஸ் இஃப். இப்போ இங்கே பாருங்க, நம்ம ஒரு கிரேடிங் சிஸ்டம் வைக்கலாம். ஓகே, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து மல்டி லைன் கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, சிங்கிள் லைன் கமெண்ட் பண்றதுக்கு எந்த லைனை கமெண்ட் பண்ணணுமோ அந்த லைனை டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், கமெண்ட் ஆயிடும். மல்டி லைன் கமெண்ட்ங்கிறது ஸ்லாஷ் ஸ்டார், எங்க கமெண்ட் என்டர் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல ஸ்டார் ஸ்லாஷ். இந்த கோடு எதுவுமே என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு கிரேடிங் சிஸ்டம் மாதிரி ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மார்க் வந்து greater than or equal to 90 இருந்ததுன்னா கிரேட் ஏ. ஓகே, 80 to 90 இருந்துச்சு அப்படின்னா என்ன, கிரேட் பி. அது மாதிரி 70 to 80 இருந்துச்சுன்னா கிரேட் சி, 60 to 70 கிரேட் டி. அந்த மாதிரி என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சப்போஸ் லெஸ் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா கிரேடே கிடையாது, ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த வேல்யூவை மல்டிபிள் சினாரியோல நான் என்ன பண்ணணும், செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே, இந்த ரேஞ்சில் இருந்தா ஒன்று,
இந்த ரேஞ்சில் இருந்தால் இன்னொரு கிரேட், இந்த ரேஞ்சில் இருந்தால் இன்னொரு கிரேட் சொல்லிட்டு மல்டிபிள் சினாரியோ என்ன பண்ண போகிறோம், நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ நம்மளால என்ன யூஸ் பண்ண முடியாது, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் என்ன, இஃப் எல்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல செக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட், அவர் மார்க் greater than or equal to 90 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், செக் பண்றேன். ஓகே, இன்னும் நல்லா வச்சுக்கோங்க. இஃப் எல்ஸ் இஃப்ல எந்த பிளாக் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும், அது கீழே இருக்கிற எதுவுமே என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம் அப்படின்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு தான் சொல்றோம். அது நடக்கலையா, அது சாட்டிஸ்ஃபை ஆகலையா, இதை செக் பண்ணி பாருங்க. இது சாட்டிஸ்ஃபை ஆகலையா, இதுக்கு அடுத்து இருக்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலையா அப்படின்னா தான் அடுத்து என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாக்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட அப்படியே என்ன ஆயிடும், அது லூப் விட்டு தாண்டி வெளியில வந்து. ஓகே, அப்போ நீங்க எழுதும் போதே எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் ப்ரியாரிட்டி வைஸ் தான் எழுதும். எனக்கு கிரேட் ஏ எனக்கு வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 90 இருந்தால் தான் கிரேட் ஏ என்ன பண்ண போறேன், நான் அசைன் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 16 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90 இருந்தாலும் அது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 60 தான், 61 இருந்தாலும் அது என்னது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 60 தான். அப்போ கிரேட் சி அப்படிங்கிறது, சாரி கிரேட் இ அப்படிங்கிறது தான் எப்பயுமே வந்து என்ன இருக்கும், அசைன் ஆயிருக்கும். புரியுதுல? ஓகே, அப்போ இந்த இடத்துல அலர்ட்ல என்ன கொடுக்க போறோம், நம்ம கிரேட் ஏ. ஓகே, அடுத்து சொல்லுங்க, எல்ஸ் இஃப். ஓகே, எல்ஸ் இஃப் அப்படிங்கிற வந்துட்டு அடுத்த கண்டிஷன் வந்து செக் பண்ண போறோம். என்ன, மார்க் கிரேட்டர் than equal to 80 இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல போறோம், alert grade B. ஓகே, அண்ட் இது மாதிரி காப்பி பண்ணிட்டு நான் வேல்யூ மட்டும் மாத்திக்கிறேன். ஓகே, greater than equal to 70 இருந்துச்சு அப்படின்னா grade C. Yes. So greater than equal to 60 இருந்துச்சு அப்படின்னா grade D. greater than equal to 50 இருந்துச்சு அப்படின்னா grade E. இது கீழே எவ்வளவு மார்க் இருந்தாலும் சரி அவர் என்ன ஸ்டேட்டஸ் தான், ஃபெயில் தான். அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா கண்டிஷன் செக் பண்ணலாம், செக் பண்ண வேண்டாம். மேல இருக்கிற எந்த பிளாக்குமே எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா இந்த வைல்ட் கார்டு பிளாக் எதை எக்ஸிக்யூட் பண்ணிருங்க, எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. இங்க போட்டோம்ல இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகலன்னா இது என்ன பண்ணிருங்க, எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. அத மாதிரி மேல சொல்லியிருக்கிற எந்த பிளாக்லயுமே என்னோட கண்டிஷன் மேட்ச் ஆகல அப்படின்னா எங்க போயிருங்க, எல்ஸ்குள்ள போயிருங்க. ஸோ இதுல போய் நம்ம சொல்லிட போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மார்க் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 97 கொடுத்துருக்கோம். உடனே இது வந்து இங்க வந்து செக் பண்ணணும், 97 greater than or equal to 90. ட்ரூ ஆ ஃபால்ஸா, ட்ரூ. உடனே இந்த பிளாக் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு அடுத்து உள்ளது போய் கண்டிஷன் செக் பண்ணுமா, செக்கே பண்ணாது. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது பண்ணல அப்படின்னா தான் இங்க போங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா இங்க வந்துடும். உங்களோட ஸ்கிரிப்ட் லைன் கம்பைலர் அந்த இன்டர்பிரட்டட் எங்க வந்துடும், டைரக்டா இங்க வந்துடும். போய் செக் கூட பண்ணாது, ஏன்னா இது நடக்கலன்னா தான் இதை செக் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, புரியுதுல்ல? ஓகே, இப்போ பாருங்க, போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோன்னே என்ன கிடைச்சிச்சு, எனக்கு கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து எந்த அலர்ட்மெண்ட் என்ன ஆகல, எனக்கு வரல. பாத்தீங்க அப்படின்னா இது கூட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக தான் செய்யுது, அப்படிதானே? 97 greater than or equal to 80 கண்டிஷன் என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆக தான் செய்யுது. ஆனா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆச்சா, ஆகல. ஏன் ஆகல, பிகாஸ் நம்ம என்ன போட்டிருக்கோம், எல்சி போட்டிருக்கோம். இது நடக்கல அப்படின்னா இதை போய் செக் பண்ணி பாருங்க, இதுவும் நடக்கலன்னா இதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல 67 சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஆகல. உடனே என்ன பண்ணணும், அடுத்த கண்டிஷன் போய் செக் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஆகல. அடுத்த போய் செக், சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஆகல. அடுத்த போய் செக் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஆயிடுச்சு. உடனே இந்த அலர்ட் என்ன ஆயிடும், எக்ஸிட் ஆயிடும். இது கீழே இருக்க எந்த பிளாக் என்ன ஆகாது, எக்ஸிட் ஆகாது. ஓகே, சரி பாருங்க நம்மளுக்கு என்ன அலர்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் டி. ஓகேவா, நல்லா நினைச்சுக்கோங்க. இஃப் போட வேண்டிய இடத்துல நீங்க எல்ஸ் இஃப் போட்டாலோ இல்லாட்டி எல்ஸ் இஃப் போட வேண்டிய இடத்துல இஃப் போட்டாலோ டோட்டல் ப்ரோக்ராமும் கொலாப்ஸ் ஆயிடும். டோட்டலா என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம் காமிக்கணும் பாருங்களேன், அவரோட ஸ்கோர் வந்து மார்க் வந்து 97 இருக்கு. நான் அந்த இடத்துல எல்ஸ் இஃப் போடுறதுக்கு பதிலாக மறந்து போய் நான் என்ன போட்டுட்டேன், இஃப் போட்டுட்டேன். ஓகேவா, என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா, ஆச்சா, ஆச்சு. கிரேட் ஏ அவருக்கு என்ன அசைன் ஆகுது, கிரேட் என்ன அசைன் ஆகுது, கிரேட் ஏ அசைன் ஆகுது. மறுபடியும் இங்கே வரும், நம்ம எல்ஸ் போடவே இல்லைல்ல, நீங்க ஒவ்வொன்றும் இஃபா தானே போட்டிருக்கீங்க. அப்ப இது எல்லாமே ஒரு பிளாக் கிடையாது, எல்லாமே என்ன தனித்தனி பிளாக்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு
புது கண்டிஷன் அது எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கே போய் செக் பண்ணணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ கிரேட் ஏ மேலே கிரேட் பி என்ன ஆகிடும்? ஓவர்ரைட் ஆகிடும். இப்படி ஒன்று ஒன்றா ஓவர்ரைட் ஆகி கடைசி அவருக்கு என்ன அசைன் ஆகும்? கிரேட் இ தான் அசைன் ஆகும். பாருங்க, நான் போயிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அவர் கிரேட் ஏ அசைன் ஆயிடுச்சு, இமிடியேட்டா கிரேட் பி அசைன் ஆயிடுச்சு, இமிடியேட்டா கிரேட் சி, கிரேட் டி, அடுத்து என்ன அசைன் ஆகுது? கிரேட் இ. அப்போ அவர் ஒரு ஸ்டூடெண்ட் 51 எடுத்தாலும் அவர் கிரேட் இ தான், 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தாலும் என்னதான்? கிரேட் இ தான். பாருங்க, டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இஃப் எல்ஸ் இஃப் தான் யூஸ் பண்ணணும். இஃப் பிளாக் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இஃப் பிளாக் தான் என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அப்போ எப்போ இஃப் யூஸ் பண்றது, எப்போ இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்றது அப்படின்னா, நான் இந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகிற எல்லா பிளாக்கையும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எல்லா பிளாக்கையும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா என்ன யூஸ் பண்ணுங்க? இஃப் யூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து ப்ரையாரிட்டி படி இந்த மொத்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகிற கண்டிஷன் மேட்ச் ஆகிற பிளாக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுங்க? இஃப் எல்ஸ் இஃப். புரியுதா? இந்த இடத்துல இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ண இடத்துல இஃப் போட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் வரல. ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்னதான் யூஸ் பண்ணியிருக்கணும்? இஃப் எல்ஸ் இஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, புரியுதா? சரி. ஸோ அப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் இஃப் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எப்போ இஃப் யூஸ் பண்ணுறது, எப்போ எல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணணும், புரியுதா? சொல்லியிருக்கும் பாருங்க. If you have used multiple if statement, then if the condition is true, all will be executed. இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே இஃப் இஃப்னு சொல்லி கொடுத்தனால மேட்ச் ஆகிற எல்லா பிளாக்ஸுமே என்ன ஆயிடுச்சு? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் அதே இது இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, if you have used if and else if combination, only one will be executed where first comes the true value. அந்த மல்டிபிள் பிளாக்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆகுதோ அதான். அப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டி படி தான் நீங்க என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டு போகணும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இதை மேட்ச் ஆனாலே இங்கேயே விட்டுருங்க, இதுக்கு அடுத்து எதுவும் போக வேண்டாம். இல்ல இது மேட்ச் ஆகலன்னா அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி இதை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ண போறோம்? இஃப் எல்ஸ். ஓகேவா? சரி சார். எஸ். இந்த கண்டிஷனுக்குள்ள ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்க முடியுமா? இஃப்க்குள்ள ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்க முடியுமா? இல்ல அண்ட் போட்டு வேற ஏதாவது? இல்ல, நீங்க அண்ட் போட்டு ஆர் போட்டு எவ்வளவு நாளும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல அண்ட் போட்டு இன்னும் எவ்வளவு நாள் போடலாம், இன்னும் அண்டு போட்டு எவ்வளோ கண்டிஷனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வேணும் அப்படின்னா இன்னும் ஆர்லாம் போடலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே, இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளோ கண்டிஷனாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த கண்டிஷன் ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அண்டு போட்டீங்க அப்படின்னா மீனிங் என்ன? எல்லா கண்டிஷன்ஸுமே என்ன இருக்கணும்? சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். இப்போ நான் 3 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த 3மே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த பிளாக் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். இதே நான் அண்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆர் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த 3ல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா போதும், எனக்கு இந்த பிளாக் என்ன ஆகிடும்? எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ் அண்டுக்கும் ஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? நியூ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணலாம். எங்கனாலும் நீங்க இஃப் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த ஒரு கண்டிஷன் நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல என்ன போட்டுக்கோங்க? இஃப் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரைட். சரி, இப்போ ஒரு சினாரியோ பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, இதை மாதிரி ஒரு ஸ்கொயர்லாம் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே, எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரிசல்ட் டிஸ்பிளே பண்ண போறீங்களா, அந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன், இந்த callback.html. ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. பட் இதே கூட காப்பி பண்ணி பண்ணக்கூடாது. நீங்களா என்ன பண்ணணும்? கால் பண்ணி ரிட்டர்ன்லாம் போட்டு பண்ணணும். ஓகே, நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு லைனும் செக் பண்ணி நீங்களாம் மேனுவலாக தான் பண்ணணும். இந்த பக்கம் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணக்கூடாது. ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டோட்டல் ப்ரோக்ராமையும் டெலீட் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணிட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே ஜென்யூனா எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் பின்னாடி போகும்போது ஈஸியாக இருக்கும். இந்த வேலை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, இந்த வேலை நீங்கள் பண்ணல அப்படின்னா சார் எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பின்னாடி வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ இதே மாதிரியே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்து நான் ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கிரீன் கலரில் காமிச்சிருக்கு ரிசல்ட். ஓகே, சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் 0ன்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு 9 நம்ம மல்டிப்ளை பண்ணல, ஆட் பண்ணி தான் எடுத்துட்டு போகிறோம். அப்போது 0 + 3 0 3 3 × 3 9 சொல்லிட்டு எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. பட் இதே இது நான் அந்த இடத்துல போயிட்டு
0 0ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணா என்ன வருது 0. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு greater than or equal to 0 வந்துச்சுன்னா இந்த கலர் வந்து எனக்கு கிரீன்ல இருக்கு. ஓகே, ரிசல்ட் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கலர் வந்து ரெட்ல இருக்கு. ஓகேவா, பேக்ரவுண்ட் கலர் நீங்க எல்லோனே வச்சுக்கோங்க. இந்த கிரீன் கலர் மட்டும் எனக்கு மாத்தி மாத்தி வரணும். ஓகேவா, ஸோ ரிசல்ட் greater than or equal to 0 அப்படின்னா கிரீன் கலர், equal to 0னா என்னது ரெட் கலர். பண்ணிடலாமா? இப்போ மொத்தம் 2 எக்ஸசைஸ் கொடுத்துருங்க. ஒன்று என்ன, பல்ப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற ஒரு எக்ஸசைஸ், அண்ட் இந்த ரிசல்ட் கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதி, ஓகே இதை மேனுவலா பண்ணணும். நீங்க கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கலரை என்ன பண்ணணும், மாற்றணும். ஓகே சரி, இப்போ நீங்க இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எத்தனை இந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் எத்தனை ஃபங்க்ஷன் எழுதுனீங்க? 4 ஃபங்க்ஷன். நாளைக்கு இது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 4ஐயும் ஒண்ணா மாத்திருப்போம். ஓகே, ஒண்ணா மாத்தி ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் இஃப்ல ப்ரொசீட் பண்ணுவோம். அதை அப்படியே சுவிட்சுக்கு மாத்திரும். ஓகே, அந்த இடத்துல இஃப் எல்ஸ் இஃபோட சுவிட்ச்ல என்ன பெனிஃபிட், எப்போ இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம், எப்போ சுவிட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நாளைக்கு இந்த கால்குலேட்டர் எப்படி ஆகிட போகுது, சின்னதாக இருக்கும். 4 ஃபங்க்ஷன் எழுதுனா எத்தனை ஃபங்க்ஷன் ஆக போகுது, ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல போகும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஓகேயா, பேலன்ஸ் பெண்டிங் மட்டும் வைக்காதீங்க. ஓகே, எனி டவுட்ஸ் guys? Guys, any doubts? Okay, thank you. No doubts, sir. Okay, thank you. Thank you.